தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. அது ஏதோ நடந்திருக்குண்ணா, சதி நடந்திருக்குண்ணா, சதி நடந்திருக்குண்ணா. மக்கள் தீர்ப்பு இல்லண்ணா, இது மக்கள் தீர்ப்பு இல்ல. மக்கள் தீர்ப்பு மகசன் தீர்ப்புன்னு இன்னைக்கு சொல்ற நாள், ஆனா மக்கள் தீர்ப்பே கிடையாது. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். ஐயோ, எல்லாரும் குப்பை தொட்டில குழந்தைய போடுவாங்க, ஆனா இவனுங்க அப்பா போட்டு போயிட்டானுங்களே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 முறை எம்எல்ஏவாக கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் ஸ்டாலின். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் கோட்டை அப்படின்ற பிம்பம் இன்னைக்கு உடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருக்காரு. வரண்டா சின்னசாமி, அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். என்ன லுக்கு, என்னடா லுக்கு? அழுகுறான். அழுவலடா, அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't fool around. ஏய் இல்லடா, அழுவலன்னு அழுவாத கபர். உண்மையிலேயே திமுக காரங்களை பாத்துட்டு இருக்காங்க. நேத்து இருந்து அப்படியே நெஞ்சு வெட்டிச்சு உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. 6 மாசம் 3 மாசம் முன்னாலே அவர் எல்லா இதுலயும் அக்கௌண்ட்ல 5000 எவ்வளவு போட்டாரு? 6000 ரூபாவா? 6000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் முதல்ல குத்துறீங்களே, நீங்க தின்ன சோறு ஜீரணம் ஆகுமா? உங்களுக்கு நல்ல சாவு வருமா? சரி இல்ல, வயிறு எரியுதுங்க இதெல்லாம், இந்த மாதிரிலாம் பண்ணா. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்க. திமுக கொடி மட்டும்தான், திமுக கொடி மட்டும்தான் சென்னையில பறக்கணும், பறக்கும் பறக்கும், இது உறுதி. அது போக பாத்தீங்கன்னா சரி, தோல்வி, ஆட்சி இழந்துட்டோம், அதை கூட ஏத்துக்க முடியும். ஆனா என்னடா, நம்முடைய முதலமைச்சர் நம்ம இந்தியாவுடைய பிரதமராக போறாரு, அடுத்தது அவர்தான் பிஎம் ஃபேஸ். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற மற்றுமோர் அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ரிட்டையர் ஆயிட்டீங்களா? அவன் என்ன ரிட்டையர் பண்றதுக்கு? நானே ரிட்டையர் ஆயிட்டேன். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். இண்டி கூட்டணி இருக்குதுல்ல, இந்த இண்டி கூட்டணிக்கே தேசிய முகமா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு எலிவேட் பண்ணி வச்சிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாவரே முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. ஹேட்ரிக் வெற்றி, 2019 வெற்றி, 2024 வெற்றி, 2021 வெற்றி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வெற்றி வெற்றி வெற்றியே பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் தோக்கறாருங்க. யாருகிட்ட? VS பாபு தானே அவர் பேரு. ஒரு தாத்தா அசால்ட்டா 2 கையில சம்பவம் பண்ணிட்டு போறாரு இப்படி. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி டிவிகேல எல்லாரும் தோத்துட்டு விஜய் மட்டும் ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு வரணும், நம்ம எல்லாரும் ராகிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஐடிவிங்கள. கடைசியில பார்த்தா உதயநிதி ஜெயிச்சுட்டு அவங்க அப்பா தோத்துட்டு திமுகவும் ஆட்சி இழந்துட்டு விஜய் மெஜாரிட்டியா இருக்கிற சட்டமன்றத்துக்குள்ள உட்கார போறாரு உதயநிதி. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? டிவிக்கால கூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? கூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? கரூர்ல பாரு, திமுக கார ஒவ்வொருத்தரும் அப்படியே புயல் மாதிரி சொல்லலுவான், புயல் மாதிரி சொல்லலுவான். சுனாமி வந்தா வாரி சுருட்டிட்டு அப்படி போகுது. இந்த பக்கம் சென்னை KTCC நம்ம சொல்லுவோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, அங்க திமுக அந்த சுனாமி போட்டு சொலட்டி உள்ள போட்டு அப்படி தள்ளிட்டு போயிருச்சு. வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பாத்துங்க, ஓகேவா? பாத்தாச்சா? முடியலாமா முடியாச்சு. அதாவது விஜய் எங்க நிக்கிறாரோ அங்க திமுக வேட்பாளர் தான் நிப்பாங்க.
அதாவது அங்க வந்து ஒரு வேளை வந்து கூட்டணி கட்சி வந்து அந்த இடம் கேட்டிருந்தாலும் அவங்கள மாத்தி நிக்க வச்சு திமுக வேட்பாளர் தான் நிக்க போறாங்கன்னு சொல்லி தெளிவுபடுத்தியாச்சு. புரியுதா? இப்போ விஜய் எங்க நின்றாலும் திமுக காரன் தான் ஆப்போசிட்ல நிப்பான். முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம். அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 31 அமைச்சர்கள்ல 14 அமைச்சர்கள் தோத்துருக்காங்க. சிட்டிங் மினிஸ்டர் 14 பேர் தோத்துருக்காங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. டிபேட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி. யாருடைய ஓட்டை அதிகமாக பிரிப்பார் அல்லது யாருடைய வாக்குகளை அதிகமாக வாங்குவார்? திமுகவுடைய வாக்குகளை அதிகமாக வாங்குவாரா, அதிமுகவுடைய வாக்குகளை அதிகமாக வாங்குவாரா? விஜய் என்ன தெரியுமா பண்ணாப்ல, என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க, என்னமோ நான் இவங்களுடைய வாக்குகளை வாங்குவானா அவங்களுடைய வாக்குகளை வாங்குவானான்னு பேசிட்டு இருக்கிற. வாக்கு இல்ல ப்ரோ, சீட்டு, தொகுதிகள். திமுக கிட்ட இருந்து ஒரு 85 தொகுதி எடுத்துக்கிறேன், அதிமுக கிட்ட இருந்து ஒரு 20 தொகுதி எடுத்துக்கிறேன். ஏன்டா உனக்கு இவ்வளவு அடி வாங்கி ரத்தமே வரல? இல்லடா, எனக்கு உள்குத்து அதிகம், உள்ள ப்ளீடிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க வந்து இங்க ரத்தார் ஓடுன்னு பாம்பேல இருந்து பார்க்க வந்தியா? ஜனங்க வந்து அதாவது இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள எந்த கருத்து கணிப்பு நிறுவனத்தினாலும் சரி யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. பல பேர் மாத்தி சொல்லிருக்காங்க போல இது சர்வே கேட்க போகும்போது. ஆனா போட்டிருக்காங்கன்னா ஓட்டு விஜய் சொன்ன மாதிரி தான். ஏன் ஓட்டு வீட்டுக்கு ஒருத்தன் வீட்டுல இருந்து வருவாங்க பாரு, விஜய்னு சொன்னாரு பாருங்க, அதுவும் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காப்ல. சொல்றேன் மங்க, ஏதோ எறாமின் கிடைச்சா போதும்ட்டு இருந்தேன். ஆனா சுறாமினே கிடைக்கும். சுதந்திர தினத்தை அன்னைக்கு கூட நினைச்சு பார்க்கல பங்கு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை குலசாமி. கருத்து கணிப்பு எல்லாமே சாதகமா தான் இருக்கு, மீடியா எல்லாமே சாதகமா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் திமுகவினர் பலரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்களே, காரணம் என்னப்பா? அப்பு எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகிறாங்க. அப்பு நான் சூரியனே மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு, மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு. திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டாராமே. ஆமா, எங்க நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் வேலை செய்யல. பிரேமலதா அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் பேசிக்கிறேன். சிபிஎம் எங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை திமுக தரல. வைகோ அவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சி விஜய் அவர்களுக்கு இருக்கு, கண்டிப்பா அவர் பெரிய வெற்றி பெறுவார். அப்ப பாக்குறேன், இவன் என்ன விடுறான், அவன் என்ன விடுறான், நீ என்ன விடுற, நான் காயினே நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட அழுகிற எல்லாருமே ஐயா காங்கிரசினுடைய அந்த தேர்தலுக்கான ஒரு தலைவராக இருந்தவர், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறத நாங்க கேட்டு வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்களே. சார், எலெக்ஷன் ரிசல்ட்ல என்ன வருதுலாம் தெரியாது, ஆனா வந்த பிறகு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, ஆனா கண்டிப்பா கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப சூப்பரா தெரியுது. என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா?